ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் அரோசகம் சத்யோசாதகம். என்ன அரோசகத்தில் கரனாக உதித்த அரோகரனுடைய திருப்பதம் வணங்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பக்தர்களுக்கும் அந்த ஆறுமுகப் பெருமானுடைய அருள் கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் வருகின்ற துன்பத்தை வென்று நல்லதொரு எண்ணமும் மனமும் கொண்டு ஒவ்வொருவரும் வாழ்வில் வர துன்பத்தை எதிர்நோக்கி ஜெயிக்க அந்த பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெரும் கருணை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். வளமெல்லாம் பெருக நலமாக இருக்க. வணக்கம். போன வாரம் ஒரு 2-3 வாரமாக இந்த நேரங்கள் தொடர்ச்சி பகலில் சூரியன் குரு சுக்கிரன் எப்படி வேலை செய்கிறது, ஏன் ராகு கால எமகண்டங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வந்த வரிசையில் பகலை பற்றி போன வாரம் பார்த்தோம். அப்புறம் இரவில் யார் யார் பலங்கிற நேரத்தில் நம்ம நேரம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போது பகலில் சூரியன் குரு சுக்கிரன் பலமாக இருப்பாங்க. புதன் பகலும் இரவும் பலனை கொடுப்பார், பலம் கொடுப்பார் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வந்தோம். இப்போ இரவில் பார்த்தீங்கன்னா சந்திரன் சனி செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் தான் ஆக்னியில் இருக்கும். இதுக்கு பலம் எப்போ வருதுன்னா மாலைக்கு 6 மணிக்கு மேலே இரவு பொழுதுகளில் தான் இந்த 3 கிரகமும் பலம் பெறுகிறது. இந்த 3 கிரகங்களும் பலம் பெறுவதற்கு என்ன விஷயம்? இப்போ நம்ம வேலை பார்க்குறோம், தொழில் செய்கிறோம், வியாபாரம் பண்ணுறோம், எது பண்ணாலும் மாலை நேரத்தில் இயற்கையாக ஒவ்வொருவருக்கும் சோர்வு கொடுத்து விடும். அதே நேரத்தில் பணமும் ஏதோ ஒரு விதத்தில் வந்துவிடும். அப்போது இந்த சனிங்கிற கிரகத்தினுடைய ஆக்கினையே இல்லை என்றால் அந்த சோர்வு தூக்கம் இதை கொடுப்பது என்பது கிடையாது. மந்தப்படுத்தி உறங்க வைத்து தூங்க வைத்து காலையில் உழைச்சி கிரகங்கள் பலனை கொடுத்து பணத்தை பார்த்து இரவு போய் தூங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த சனி பெருமானுடைய ஆக்னி. செவ்வாய் சந்திரன் இவர்களும் அதற்கு பெருமளவில் ஒரு பெரிய பலமாக நிற்கிறார்கள் என்பது தான் பொருள். இப்போ செவ்வாயின்னு எடுத்துக்கோங்க, நம்ம காலிலேருந்து உழைக்கும்போது அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அந்த திரவ சக்திகள் நமக்கு அந்த உணர்வுகள் சோர்வான உணர்வுகளை அது கொடுக்குது. சந்திரன் என்ன பண்ணுது? மனோதிடமாக இருந்து காலையிலிருந்து வரும்பொழுது அந்த மனச்சோர்வுகளை ஏற்படுத்துகிறது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் சிந்தனா சக்திகள் மீண்டும் உயிர் ஜனித்து பலம் விழித்தல் எழுதல் நாம் வேலை செய்தல் என்ற ஒரு தத்துவத்தை மாலை நேரத்தில் பலமாக கொடுக்கக்கூடியது இந்த சந்திரன் செவ்வாய் சனி. அதோடு புதனும் கூடி இருக்கும். இதுதான் விஷயம். ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்துடுவாலும். ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கங்க. எங்கேருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து ரங்கராஜன் சார். ரங்கராஜன், யாருக்காக கேட்க போறீங்க? ஐயா எனக்காக தான் ஐயா. சொல்லுங்க. பேசியிருந்தேன் ஐயா, மே மாசம் பேசியிருந்தேன் ஐயா. சரி சரி, விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு பண்ண சொல்லியிருந்தேங்க ஐயா. முடிச்சு 2 மாசம் தான் ஆகுது ஐயா. சரி, கரெக்டா செஞ்சிருக்கேன். வேலை கிடைச்சதா? ரெஸ்யூம்ல அப்லோட் பண்ணிருக்கேன். ஓகே, ஒரு இப்போ வருது சாமி. வெரி குட். ஆனா வீட்ல தான் சாமி ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனைனே தெரியல. திடீர்னு சண்டை வருது. என்ன பிரச்சனை? என்ன அவங்க பேர் என்ன? எங்க அப்பா பேர் முருகேசன், அம்மா பேர் ஆழியம்மாள். சரி, என்ன மாதிரி பிரச்சனை வருது? இல்ல நீங்க சொல்லுவீங்களா ஒண்ணா உட்கார்ந்தாவே சண்டை வரும். சரி, எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்தா சண்டை வரும். சரி, வாடகை வீடா சொந்த வீடா? இல்ல சொந்த வீடு தான் சாமி. உங்ககிட்ட நாங்க வாஸ்துலாம் கூட பாத்துருக்கோம். தப்பு எதுவும் இல்லையா அதுல? இல்ல மாத்த சொல்லிருக்கீங்க. ஒரு சிலர் தான் மாத்திருக்கோம். ஆனா ஒரு சிலர் மாத்தல சாமி இன்னும். இல்ல, அது கரெக்ட் பண்ணாதான் தம்பி அது என்னைக்குமே சரியா வரும். இல்லைன்னா இந்த பிரச்சனை தொடர்ந்துரும். அது இதுதான் இது என்னன்னா விஷயம் ஒன்றும் இல்லை. இது 2 விஷயம் இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா இந்த பங்காளிகளால சாபம் எல்லாருக்கும் சொல்லுவோம்ல. ஆமா சாமி. அதுவும் தாயினுடைய வழியிலையும் சாபம் இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஆமா, சொல்லுங்க தம்பி. மூக்குல ரத்தம் வரது கூட சொன்னீங்க சாமி நீங்க. அது ஆமாமா விஷயம் இருக்கு தம்பி. இதுக்கும் வேலைக்கும் வேலை கிடைக்காது காரியம் இருக்குன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமா தம்பி. அதனால அந்த வீடை முதல்ல சரி பண்ணுங்க தம்பி. நீங்க வேலை முதல்ல கிடைக்கட்டும் தம்பி. முடிஞ்சா ஒரு முறை பாருங்க தம்பி. வேலை இல்லாதனால தான் சாமி எல்லா பிரச்சனையுமே வருது. நத்திங் வேலை வந்துரும் தம்பி. இப்பதான் வந்துடுற ஸ்டேஜ்ல இருக்க. கண்டிப்பா வந்துரும். அதான் சாமி, ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. கண்டிப்பா நல்லா இருங்க சாமி. நானு பெரிய ஃபேன் சாமி நானு. நிச்சயமா நிச்சயமா. அவார்டு தராங்க, உங்களுக்கு அவார்டு தரலாம். நான் அதை அடிக்கடிக்கு சொல்லுவேன், குரு கிட்ட சொல்லுவேன். நானு அவார்டு தராங்க, உங்களுக்கு அவார்டு தரலாம் அப்படின்னு சொல்லுவேன். என்ன பண்றது? இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்கப்பா சார். இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க. அதான் ஏன்னா நீங்க இவ்வளவு 5 பாயிண்ட்ல எல்லாரும் லாக் பண்ணிடுறீங்க.
பிரச்சனை அப்படி லாக் பண்ணிடுறீங்க. நான் நிறைய ஏமாந்துருக்கேன் சாமி. இந்த மாதிரி போயிட்டு அடிக்கடிக்கு துணி வச்சாங்கன்னு சுத்தி போட்டு. அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது தம்பி. அதெல்லாம் மேக்ஸிமம் கிடையாது. எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகணும் சாமி. ஆயிடும்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பரிகாரம் பண்ணணும் சாமி. இப்போ ஒன்றும் இல்லைங்க, அந்த வீடு சொன்னதை கரெக்டாக பண்ணிட்டு சரிங்க சாமி நீங்க இதே பண்ணுங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கு அப்பா ஒரு முறை வந்து கூட்டிட்டு போயிட்டு முருகன் கோயிலுக்கு எங்கேயாவது இல்லைன்னா வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு சரிங்க சாமி ஒரு மிருகசீரிட நட்சத்திரத்துல இருக்கணும் அது. சரிங்க சாமி. அந்த நட்சத்திரத்துல போயிட்டு அப்பா வந்து அந்த வைத்தியநாத சுவாமிகளுக்கு தேவையான ஆடை வாங்கிட்டு ஒரு 10 சாதுகளுக்கு அன்னதானம் போட்டுட்டு அவர் வயசுள்ள தீபம் ஒரு முறை போட்டுட்டு வர சொல்லு தம்பி. அது நீங்க அந்த இதுல கொடுத்துருக்கீங்க சாமி. ஆல்ரெடி அப்பா பார்க்கும்போது நாங்க கொடுத்துருக்கோம் சாமி. நீங்க அதை பண்ண சொல்லுங்க, வேற எதுவும் வேண்டாம். 2 மாசம் தானே, எல்லாம் சரியாயிடும் தம்பி. இல்ல சாமி, போற கடை எல்லாமே சும்மா ஒண்ணு கிரகம் சரியில்லை என்ன சூனியம் வச்சிட்டாங்கன்னு இப்படியே பணம் வாங்குறாங்க சாமி. ஐயோ வேணாம் தம்பி, சூனியம் எல்லாம் அதெல்லாம் கிடையாது தம்பி. நீங்க அதெல்லாம் யோசிக்க அந்த பக்கமே போகாதீங்க, அவ்வளவுதான். நல்லது தம்பி. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ அம்மா சொல்லுங்க. வணக்கம் சார்ஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் சார். யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான். என் பேர் வந்து லாவண்யா. என் ஹஸ்பண்ட் நேம் வந்து புருஷோத்தமன். அவர் வந்து சண்டை போட்டு ஃபாரின் போயிட்டாரு சார். சரி, எப்போ? அவர் போய் 1 year ஆகுது. திரும்ப வந்தாரு. என்னோட ப்ராப்ளம் வந்து டைவர்ஸ் வரைக்கும் கோர்ட் வரைக்கும் போயிட்டு சாமி. சரிம்மா, எதனால சண்டை வந்ததும்மா? அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு அவங்க அண்ணி பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன வேணாம்னு சொல்றாரு. இன்னொரு பொண்ணோட டச்ல இருக்காரு. சரிம்மா, உங்களுக்கு குழந்தை இருக்கா? இருக்கு, பொண்ணு இருக்கா. சரி, அவ யாரோட இருக்கா? என்னோட தான் இருக்கா சாமி. அவங்க இப்ப 3.75 வயசு ஆகுது. ஸ்கூல்ல சேர்த்திருக்கா, எல்கேஜி படிக்கிறா. சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை. இது வந்து ஆரம்பத்துல பார்க்க வேண்டிய பிரச்சனை. இப்ப சொல்றீங்க. உங்க பேர் என்ன? லாவண்யா. அவர் பேர் என்ன சொன்னீங்க? புருஷோத்தமன். இது வந்து பாருங்க, உங்களுக்கு முதல்ல இருந்தே இது பிரச்சனை இருக்கும். எப்போ 27ல கல்யாணம் ஆச்சா, உங்களுக்கு 30ல கல்யாணம் ஆச்சாம்மா? சார் கட் ஆயிடுச்சு. அப்போ இந்த சந்திரன் செவ்வாய் சனிங்கிறது மாலை நேரத்துல புதனோட சேர்ந்து வேலை செய்யும். அதுக்கு உதாரணம் தான் சோர்வு, உறக்கம். அதே மாதிரி பணம் ஈட்டுதல். பணத்தை நம்ம வந்து எண்ணி வைக்கிறது, போகிறது, அதெல்லாம் கணக்கு பார்க்கறது, அப்புறம் பணம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது, அது 1 ரூபாய் ஆனாலும் நம்ம கல்லாப்பட்டியில் போடுறது, வீட்டில் வைக்கிறது, அப்படிங்கிற சிந்தனையை கொடுக்கறதுலாம் அந்த புதனோடு சேர்ந்தது. இந்த செவ்வாய்ங்கிறது என்னென்னா, நம்ம பார்த்தோம்னா உட்கார்ந்து சாப்பிடும்போது ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கான அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சக்தியை நமக்கு தூங்க வைக்கிறதுக்கான நிலையை தூண்டுகின்றப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆட்சி காலை மாலைன்னு வருது. இதில் ராகு கேதுன்னு ஒரு கிரகம் இருக்கும். இதுங்க என்னன்னா, இந்த ராகு கேது இடையில இருக்கிற விஷயம்தான் ஒரு சூஸ்திரம் என்ன சொல்லுது, சோதிட சூஸ்திரம். ராகு கால யமகண்டமாக ராகு கேதுனுடைய அன்றாட சுழற்சிகளை பிணைக்கப்படும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு திங்கட்கிழமை 7:09 வச்சுக்கோங்க, ராகு காலை யமகண்டம் 10:12 வச்சுக்கோங்க. இந்த 1.5 மணி நேரத்தில் 3-4 கிரகங்கள் ஓரையாக பாவனையில் வரும். அப்படி வரும் பொழுது ஒரு கிரகத்திற்கு ஒரு கிரகம் நேர் எதிரடியாக இருக்கும். அந்த நேரத்தில் ராகுவோ கேதுவனுடைய சஞ்சாரமோ சுழலப்படுமையானால் அது ராகு. உதாரணத்துக்கு ராகு வந்தும் கேது வந்தும் ரொம்ப பலமாக ஒவ்வொரு மனிதனையும் ஆட்கொள்ளும். எப்படின்னா, நல்லதுக்கும் அதுகள் தான், கெட்டதுக்கும் அதுகள் தான். நல்லதுக்கு பெருமளவில் இருக்குது ரெண்டுமே, கெட்டதுக்கு அவரவர் பிறந்த விதியை பொறுத்து இருக்கு. அப்போ தினமும் அது என்ன ஆகும்னா, ஒன்று இந்த ராகுன்னு எடுத்துட்டா, ராகு காலம்னு எடுத்துட்டா கிரகங்களுடைய அந்த எந்த விதமான சுவாசமும் இருக்காது. ஏன்னா அது ஒன்று தவமாக போகிறதோ, கடவுளை வழிபடுறதோ, கிரகங்கள் கடவுளை வழிபடுறதோ, அல்லது அந்த கிரகங்களுக்கு ஓய்வோ, இது மாதிரி ஒரு கணக்கை வந்து வச்சு சொல்கிறாங்க ஜோதிட சாஸ்திரத்தில். அப்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் கிரகங்களுடைய ஆட்சி தான் நான் சொன்னேன். 9 துவாரங்கள் எப்படி இயங்குகிறது என்பதை நம்ம இந்த வரிசையில் பார்த்துக்கிட்டு வந்தீங்க. இந்த 9 துவாரங்கள் வந்து எப்படி 9 கிரகன்ற கணக்கெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன். இதே கேள்வியில் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்தீங்க. அப்படி பார்க்கும்பொழுது என்ன ஆகுது, இந்த ராகு கேதுகள் இந்த பல கிரகங்களோடு ஒன்று கூடுகின்ற நேரம், அந்த நேரத்தில் கிரகங்களுடைய செயல்கள் வந்து பிரதிபலிக்காது என்பதற்காகத்தான் ஒரு நாளைக்கு 2 சுவாசம். நமக்கு எப்படி வலகடலை பிங்கலை நம்ம வந்து வச்சு பேசுவோம், அது மாதிரி இந்த மூச்சாகப்பட்டது ஒவ்வொரு நாளிலும் 2 காலங்களாக பிரிக்கிறாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஜாமங்கள் 4ஆக பிரிக்கிறாங்க. இது
ஒன்று நம்ம என்ன சொல்கிறோம், நிறைய விஷயங்கள் இரண்ய காலம், பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அப்புறம் உச்ச காலம், சாயரட்சை அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பிரிச்சுட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நாளைக்கு அந்த கிழமையில் உள்ள கிரகத்தினுடைய கூட்டுகள், அதனுடைய அது என்ன சொல்கிறது ஓய்வுகள், இந்த நேரத்தில் நாம் எதை செய்தாலும் பிரச்சனைகளை கொடுத்து விடும் என்பதை சித்தர்கள் ஆய்வுக்கு உட்பட்டு, ஏன்னா இப்போ நீங்கள் ராகு காலம் பாருங்கள், ஒரு இலையை ஏதாவது ஒன்று பறிங்க, அந்த இலையை பறித்து ராகு காலத்தில் ஒரு தண்ணியில் செப்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது உள்ளே போட்டு மூடிடுங்க. அந்த தண்ணியை 1.5-2 மணி நேரம் எடுத்து குடிங்க. அதே ஒரே இலை, அதே மரத்து இலை இன்னொன்று எடுத்துக்கோங்க, அதே பாத்திரத்தில் போட்டு அந்த 1.5 மணி நேரம் பொறுத்து திருப்பியும் ஒரு 1.5 மணி நேரம் பொறுத்து குடிங்க. ரெண்டுத்துக்குமே கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். இது இந்த மாதிரி சில ஆய்வுகளை நுண்ணறிவு கொண்டே சாதிச்சிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட சாதனை தான் இந்த ராகு கால யமகண்ட காலம் பார்த்து செய்யணுங்கிறது. இன்னொரு விஷயம் இருக்குது, உழைப்பவனுக்கும் அறிவின் பலம் கொண்டவனுக்கும் சோம்பேறி அல்லாதவனுக்கும் பயம் அல்லாதவனுக்கும் சந்தேகம் இல்லாதவனுக்கும் சர்ச்சையான உள்ளம் இல்லாதவனுக்கும் எண்ணம் சுத்தம் இல்லாதவனுக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வேற வேற யார் ஒருவன் உயர்வான உள்ளமும் உயர்வான உழைப்பும் வைத்திருக்கிறானோ, யார் தன் அறிவை கொண்டு நல்ல விஷயங்களை செய்து அவன் பெரும் நிலையில் பேரும் புகழோடு உருவாகிறானோ, எவன் ஒருவன் உழைத்தால்தான் எல்லாம் என்று அனுதினமும் உழைக்கின்றானோ அவனுக்கு எந்த கால நேரமும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் இதை சொல்கிறாங்க? ஒரே நேரத்தில் ராகுகால யமகண்டம் பார்த்து தான் செய்யணும், ஆனால் உழைப்புக்கு இல்லைன்னா, உழைப்புகள் என்பது சுபகாரியத்தை நோக்கி போவதல்லது, என்னைக்கும் சுபம்தான். ஆனால் சுபகாரியம்னு பண்ணும்போது அந்த சுவாசத்தின் கிரகத்தினுடைய மூச்சு சுவாசங்கள் இல்லாத பொழுது அது பெரும் பலனை தராது என்பதற்காக மட்டும்தான் கால நேரங்கள். இப்போ ஒருத்தர் என்ன எனக்கு நிறைய வேலை இருக்குது, நேரம் பார்த்து இப்போ 4 நாள் ராகுகால யமகண்ட பார்த்துலாம் வெளியில் எங்கேயும் போகிறதில்லை, நினச்சா போகிறது. ஏன்னா வேலை நிமித்தமாக போகிறது. அங்கே என்னென்னா நம்ம போகக்கூடிய காலகட்டங்கள் அந்த மணி நேரம் கழிகிறது. அதே மாதிரி வேலை செய்யும் பொழுது நமக்கு அந்த சிந்தனைகள் வராது. அந்த கிரகத்தினுடைய அந்த ஆட்கொள்ளுதல் பார்த்திங்கன்னா வேலை செய்கிறதுல இல்லை. அதனால் உழைக்க வேண்டும். சோம்பேறித்தனம் கூட, இதெல்லாம் யாருக்கும் சோம்பேறித்தனம், எண்ணம் சரியில்லாதது, நம்ம இப்போ சகுனம் பார்ப்பது, இப்படி நல்ல காரியத்தை தவிர்த்து மற்ற காரியங்களுக்கு எந்த நேரமும் காலமும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கெட்ட நேரம் என்பது ஒவ்வொரு நாளும் கிரகத்தினுடைய சுழற்சியால் அது உயிர் உள்ளது, மூச்சை அடக்குவது, ஓய்வெடுப்பது, அதனுடைய வழிபாடுகள் செய்வது என்ற கருத்து காற்று, நீர், நெருப்பு, ஆகாசம், பூமி இதர்களுக்கு உண்டு. நீங்கள் உதாரணத்துக்கு அந்த கால பெரிய கோயில்களை பாருங்கள், பெரிய கல்லெல்லாம் எடுத்து எப்படி ஏற்றிருப்பாங்கன்னு யோசனை பண்ணால், கல் தூங்குகின்ற நேரம் இருக்கிறது. அந்த தூங்குகின்ற நேரத்தை ஆதி காலத்தில் கண்டறிந்து அப்பொழுதுதான் அதை பலம் கொண்டு தூக்குவாங்க. அப்போ அதுக்கு பலம் கம்மியாகிறது. இன்றைக்கும் உண்டு. நான் எத்தனையோ விதத்தில் சொல்லுகிறேன். கோயிலில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய கல் இருக்கு பாருங்க, அது ஒரு தனித்துவமான வாய்ந்த கல். எல்லா கல்லிலையும் சிலை வடித்து விட முடியாது. காரணம், அந்த கல்லுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு தன்மை, எல்லாத்துக்குமே நேரத்துக்கான ஒரு தன்மைகள் இருக்கிறது என்பதனுடைய உதாரணம் இது. அதனால் நம் சித்தர்கள் நுண்ணிய கருவிகளோடு நுண்ணிய அறிவோடு கண்டுபிடிச்ச விஷயம் இந்த ராகு கேதுகள், இந்த ராகு கால யமகண்டம், இந்த மாதிரி நேரம் பார்த்து, இது உழைப்பு தொழில் சார்ந்த விஷயங்களை தவிர்த்து நாம் நல்லவை செய்யும் பொழுது அதனுடைய சுவாசம் இல்லாத பொழுது அது எதிர்மறையான செயலை கொடுத்துவிடும் என்பதற்காகத்தான் நேரம் பார்த்து பண்ண வேண்டும் என்பதை எழுதி வைத்தார்கள். மேலை நாடுகளில் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால் அவங்களுக்கு தெரியலை. அவங்களுக்கும் தெரிஞ்சிருந்தால் அதை பின்பற்றுவாங்க. நமக்கு கொடுத்திருக்கிறார்கள், நாம் பின்பற்ற வேண்டும். அதான் விஷயம். ஒரு பக்தர். ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, நாங்க பெரம்பூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? நான் என் பையனுக்காக பேச போறேன். பையன் பேர் சொல்லுங்க. விஷால். விஷாலாம்மா? விஷால். என்ன வயசாச்சுமா? அவனுக்கு இப்போ 17. சரிம்மா, என்ன படிச்சிட்டு இருக்காரு? +2 முடிச்சாரா? +2 முடிச்சிட்டாரு சாமி. அகண்ட பாராயணத்துக்கும் வந்திருக்கோம் நாங்க. சரி. டாலர்லாம் வாங்கி போட்டு படிக்க வச்சோம். சரி. அவன் எழுத முடியுமான்னு பயந்துருந்தேன். +2
ம் எப்படியோ எழுதி பாஸ் ஆயிருக்கான். அதுக்குத்தானம்மா அந்த பூஜை, அதுக்கு தானே அந்த ரொம்ப பூஜை. நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குது சாமி. ரொம்ப நல்ல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பாம்மா. ம். அகண்ட பாராயணம் அவனுக்கு மட்டும் என்கிட்ட நிறைய பேர் வந்து சொன்னது ஒரு விஷயம். ஏன்னா நான் பகிங்கரமா சொல்றேன், நீங்க சொன்னதுனால. நானா சொல்ல மாட்டேன், பார்த்துருக்கீங்களா? நீங்க ஆமா. சொன்னதுனால சொல்றேன். எவ்வளோ பேர் சொல்லிட்டாங்க வந்து படிப்பு பூஜையும் திருமண பூஜையும் நான் பண்ணதுல ஒரு சிலர் சரியா செய்யாம இருந்தாங்க. இதுல 70 விழுக்காடு வந்து சாமி உங்களால் தான் கல்யாணம் ஆச்சு. அது என்னால கிடையாது, முருகனாலையும் பாம்பன் சாமிகளையும் ஆச்சு. செய்யணுங்கிற நோக்கம் அதுதான். அவன் நல்லா படிக்கட்டும். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம் அவன் சொல்லுங்க. படிப்பையும் டல்லா இருக்கான், மந்தமா இருக்கான். ஆக்சுவலா அம்மா, அவனோட அவனுக்கு அவங்க ரொம்ப அப்பா, ரிசப்ட். நான் சொல்றேன், முதல்ல நீங்களே மந்தமா தான் இருக்கிறீங்க. நீங்களே நல்லா சுறுசுறுப்பா இருங்க. ஆமா, சரி ஏன்னா இது சரி சாமி. உங்ககிட்ட இருக்கிறது தானே அங்க வரும். ம், ம். அது எப்படியுமே அப்படிதான். அவங்க அப்பாவுக்கு அவனுக்கு ஒத்து போதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் கிடையாது. ம்ஹும். சரிம்மா. ஜெனரலாவே யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் பாட்டுக்கு பண்றதுதான் பண்ணின்னு இருப்பான். இல்லை, அது எப்படின்னா அவனுக்கு வந்து கிரான தோஷம்னு ஒரு தோஷம் இருக்கு. ம், இது என்ன அப்படின்னா, ஒன்று அவனுக்கு சளி பிடிக்கிறது, ம். அல்லது ஆமா. வாய்ப்புண் வர்றது, ம், அல்லது ரத்தம் மூக்கில் ரத்தம் வர்றது, ம், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் அவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ம். ஆமா அதுல என்ன சாமி. வாயில சொல்றேம்மா? ம், ஆ வாயிலம்மா. தொண்டை கட்டுல அப்பப்போ வந்துடுது அவனுக்கு. ஆயில் ஐட்டம் கொஞ்சம் சாப்பிட்டாவே இப்ப இல்லைம்மா, வர அது அது மாட்டேங்குது. இருக்குமா, அது இருக்கு. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவனோட நல்லா சிந்திக்கக்கூடிய பையன்தான், நல்ல பையன்தான். ஆனால் தேவையில்லாத மூர்க்க குணமும் ம், அவன் பிடிவாத குணமும் அவனுக்கு அதிகமாக இருக்கும். ஆமா. ம், அதுக்கும் காரணம் இருக்கு. ஒன்றும் வேணாம்மா, அவனை ஒரு உத்தர நட்சத்திர தப்ப ம். சூரியனார் கோயிலுக்கு இட்டுன்னு போயிட்டு, சூரியனாரு. ஓகே. ஆமாம், சூரியனார் கோயிலுக்கு உத்தர நட்சத்திரத்தில் இட்டுன்னு போங்க. ம், அப்போ அங்கே போயிட்டு சூரியனார் கோயிலில் சிவப்பு நிறத்தில் ஆடை வாங்கி கொடுத்துட்டு 10 நெய் தீபம் போட்டுட்டு, ம், 10 ஏழப்பட்ட பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு தேவையானது, அதாவது ஆடை இருக்கலாம், புத்தகம் இருக்கலாம், ம், எது இருக்கோ அவன் கையால் வாங்கி கொடுங்க. ம். இதை 10 பேர். கரெக்டாக, ஆமாம் ஆமாம், இதை ம், பண்ணிட்டு ஒரு முறை காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தர் கோயில் இருக்குல்ல, ஆமா. அந்த சித்திரகுப்தருக்கு ஒரு புதன்கிழமை பாலபிஷேகம் செய்து ம், சித்திர அன்னம் படைக்கணும். 7 விதமான சாதம் படைச்சு தானம் கொடுக்கணும். அங்கே கேட்டால் சொல்லுவாங்க. ம். அதை மட்டும் பண்ணுங்க. இது 6 மாசத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே போங்க, மாறுவான். என்னைக்கு பண்ணணும்? ஏதாவது டே இருக்குங்களா? நல்லா போச்சு போங்க, புதன்கிழமைன்னு. ஆ, சரி 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 நல்லதும்மா. சாமி. வா, அடுத்த ஒரு பக்தர். ஹலோ 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 சார். சார் இருக்கேன் சார் லைன்ல. ஹலோ சார் இருக்கேன் சார் லைன்ல. அம்மா சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? நான் ஆய்பேட்டையில இருந்து பேசுறேன் சார். அம்மா எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? ஆய்பேட்டையில இருந்து ராணி பேசுறேன் சார். சாமிஜி, சொல்லுங்கம்மா ராணிம்மா, என்ன வயசாச்சு? யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணும் சாமிஜி. பையன் பேர் என்னம்மா? ராஜ்குமார் சாமிஜி. ராஜ்குமார். என்ன பண்றாரு? என்ன வயசு? 30 வயசு நடந்துகிட்டு இருக்கு சாமிஜி. இன்னும் திருமணமும் அவளை வீடு கட்டலான்னு பாக்குறோம். வீடு கட்டுறதுலயும் தடைப்படுது. சரி, உங்க குடும்பத்துல யாராவது ஆசிரியர் இருந்தாங்களா, வாத்தியார்? அப்படிலாம் இல்ல சாமிஜி. யாரும் இல்ல. என்ன தொழில் பண்றாங்க உங்க வீட்டுக்காரர்? வீட்டுக்காரர் வந்து விவசாயத்துல தான் இருக்காரு சாமிஜி. பையன் வந்து மெட்ராஸுக்கு வந்து ஒரு கம்பெனில இன்ஜினியரா ஒர்க் பண்றாப்ல. சரி, உங்க தாத்தா உங்க அப்பா வகையில, அவங்க அப்பா தாத்தா வகையில? எல்லாமே விவசாயம் தான் சாமிஜி. சரிம்மா, யாரும் ஆசிரியர் இல்ல. இல்ல சாமிஜி. சரி, குருவா யாருன்னா இருந்து ஏதாவது வேலை கத்து கொடுக்கறது அந்த மாதிரி யாராவது இருந்தாங்களா? அப்படிலாம் இல்ல சாமிஜி. சரிம்மா. யாராவது உங்க பரம்பரையில 3 பெண்கள் வந்து சரியில்லாம இருந்திருக்காங்களா? எங்க அம்மா அப்பா வழியில அப்படி இருந்திருக்காங்க சாமிஜி. 3 பெண்கள் சரியில்லாம இருந்ததா? 2 அத்தையா இருக்கிறவங்க 2 பேர் சரியில்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சாமிஜி. சரி, ஓகே. உங்களுக்கு ஏதாவது குழந்தை பிறந்த இருந்ததா அல்லது அபாஷன் ஆனதா அந்த மாதிரி இருந்ததா? அபாசம் ஆயிருக்கு சாமிஜி. சரிம்மா. இவன் அப்பப்போ குழப்பி விட்டுறானா சாமிஜி. தம்பி? உங்க பையன், அவர் பேர் என்ன சொன்னீங்க? ராஜ்குமார் சாமிஜி. ராஜ்குமார் வந்து அப்பப்போ குழப்பி விட்டுறாரான்னு.
ஆமா சாமிஜி, ரொம்ப கோவமா பேசுறாப்ல. இல்லை, கோபம் பேசுறது, ஒரே புத்தியோடு இல்லாதது, குழப்பிக்கிறது, அவர் இஷ்டத்துக்கு நம்மளை இழுத்துன்னு போகிறது, சொல் பேச்சு கேட்காதது, பிடிவாதத்தை பிடிக்கிறது, நம்ம ஏண்டா அப்படின்ற மாதிரி சில நேரத்தில் பண்ணிடுறாரா? ஆமா ஆமா சாமிஜி, அப்படிதான் செய்யறாப்ல சாமி. சரி, இப்போ பரிகாரம் சொன்னா செய்வாரா? அதான் வரமாட்டேன்னு சொல்றாப்ல சாமிஜி. ஏதாவது கோயிலுக்கு போகணும்னாலும் சரி, வரமாட்டேன். மாமனாருக்கு மாமனார் வகைரால 2 தாரம் யாருக்காவது தெரியுமா? அதெல்லாம் தெரியாது சாமிஜி. இப்போதான் மாமனார் மாமியார் 2 பேருமே இறந்துட்டாங்க. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். இது என்ன பண்ணணும், அவர் பரிகாரம் அவரை செய்ய வச்சா நல்லதுமா, இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. நான் சொல்லி பாக்குறேன் சாமிஜி. நீங்க நல்ல பிரயோஜனமே இல்லை. விசாக நட்சத்திரத்தை அன்னைக்கு திருச்செந்தூர் போயிட்டு அவர் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி எங்க புளிய மரத்தடியில புத்து இருக்கோ அங்க வந்து ஒரு 3 வாரம் செவ்வாய்க்கிழமை போயிட்டு, ஆமா, புளிய மரத்தடியில இருக்கணும், அதுல போயிட்டு வெள்ளத்துல ஏதாவது பிரசாதம் செஞ்சு வச்சுட்டு ஒரு 3 சுத்து சுத்திட்டு வந்தா போதும். இது 2 செய்தாலே 2மே கிடைக்கும், பாத்துக்குங்க. நல்லதுமா. இவர் செய்ய மாட்டாரு, சும்மா டைம் தான், என்ன பண்றது. சின்ன இடைவெளிக்கு போயிட்டு வந்துடலாம். மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அனுபவத்திறவுகோல் பார்த்தோம். மனசாட்சித்தான் உன் அரசாட்சி. இது என்னன்னா, ஒவ்வொரு மனிதரும் சிந்திக்க வேண்டிய விஷயத்தை நல்லா சிந்திங்க. அது ஆண் பெண் எல்லாருக்குமே சொல்கிறேன். ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய முற்படும் பொழுது அது சரியா தவறான்னு முன்னாடியே யூகிக்கக்கூடிய சக்தி நம் மனசுக்கு இருக்குது. இதை வந்து யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே மனசாட்சி உள்ளவங்க யோசிச்சு பாருங்க. இது அன்றாட வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. அன்றாட வாழ்க்கையில் உங்களுடைய செயல் ஒவ்வொன்றையும் சிந்திச்சு பாருங்க. நீங்கள் எதை செய்கின்ற பொழுது முற்படும் பொழுது இந்த மனசாட்சி நிச்சயமாக இது சரி இது தவறு என்று சொல்லும். அல்லது அது சாதாரணமாக இருக்க வைக்கும், அல்லது பயத்தை கொடுக்கும். ஏதோ ஒரு உணர்வுகளை நமக்கு முன்பாகவே சொல்லக்கூடியது இந்த மனசு. ஆனால் அதன் பேச்சு நாம் கேட்பதில்லை. மீறி செய்யும் பொழுதுதான் அனைத்து பிரச்சனைகளுக்குள்ளேயும் நாம் சிக்கிவிடுகிறோம். ஒருவருக்கு ஆகாரத்தில் ரொம்ப மோசமான பழக்கம் இருக்கும். இது சாப்பிட்டால் நாம் உடம்பு கெட்டு போகும் என்பதை மனசு சொல்லும். ஆனால் அவர் அந்த பழக்கத்தை விட மாட்டார். எல்லா பழக்கத்துக்கும் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வேலையை நம்ம செஞ்சால் இது தவறு என்பதை மனசு சொல்லும். அந்த வேலையை செய்து சிக்கலில் மாட்டிக்குவோம். அதே எல்லா விஷயத்தையும் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இந்த மனம் எல்லாம் சொல்ல மனங்கட்ட வேண்டாம், அவன் குணங்கட்ட வேண்டாம், அவன் இல்லை. மனசு புனிதமானது தான். அதை ஆட்கொள்ளுகின்ற ஆத்மாவும் புனிதமானது தான். ஆனால் அது சொல்வதை ஒரு மனிதன் நிராகரிக்கும் பொழுதுதான் அது கெட்டதாக மாறுகிறது என்பதை மனசில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா விஷயத்துக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இந்த சிந்தனை சக்தியை வலுப்படுத்துங்க. நீங்கள் ஒரு எந்த செயலை நீங்கள் செய்வதற்கு முன்பாகவும் கண்டிப்பாக உங்கள் மனசு அது சரி தவறு என்று சொல்லும். சொல்லாத செயலில் தவறே இருக்காது, யதார்த்தமாக நடந்துவிடும். அது மனசு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் மனசாட்சியை அரசாட்சியாய் எவன் ஒருவன் நினைத்து வணங்குகின்றானோ அவன் வாழ்க்கையில் பயப்படவோ கவலை கொள்ளவோ நிச்சயமாக இருக்காது. அந்த மனசாட்சி தான் அரசாட்சி. அந்த அரசாட்சியின்படி பின்பற்றினால் ஒவ்வொருவரும் மன்னனாக முடியும் என்பதற்காக தான் அந்த வரியில் கொடுத்தது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த பதஞ்சலி முனிவர் நம்ம ராகு கேது பூஜைகள் நான் மீண்டும் சொல்கிறேன்னா சொற்பமான எண்ணிக்கைகள் தான் நான் கொடுத்துருக்கேன். முடிந்தது இப்போ ஒரு 80 விழுக்காடு முடிஞ்சு போச்சு. இன்னொரு விழுக்காடு 20 விழுக்காடு தான் இருக்கும். இது நிறைய கூட்டத்தை வச்சு நிறைய சம்பாதிக்கிற நோக்கோடு பண்ணால் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய முடியாது என்பதற்காக ஒரு வரையறுக்கப்பட்டு வைத்திருக்கிறது. நீங்கள் பார்க்க போகிற அந்த பதஞ்சலி சூஸ்திரத்தினுடைய வடிவமே பாருங்கள், ரொம்ப இதெல்லாம் காண கிடைக்காதது. ஏன்னா சூஸ்திரத்திலிருந்து எடுத்து வெளிவராத விஷயங்கள் தான் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த சிலையை பார்த்திங்கன்னா அது ஒரு வித்தியாசமான வடிவில் இருக்கும். அது என்ன? மூச்சு சுவாசத்தினாலும்
மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், சுப்தி, ஆக்னியா சக்தி அல்ல, அதுதான் பாம்பு. இந்த பின்னாடி இருந்து முன்னாடி இருந்து முதுகு தண்டு வழியாக ஏற்றப்படுகின்ற அந்த ஒரு குண்டலினி சக்தியே பாம்புகள் தான், 2 பாம்புகள். அது எல்லாரும் பாம்பு பாம்புன்னு சொல்லிக்கிறாங்களே தவிர இந்த ராகு கேதுக்கு பிராண சக்தி அதிகம். அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் இருக்கிறது. அது என்னன்னா, நாக்குவாய் செவிமுக்கு மத்திக்கப்பால் நடுவீதி குய்யம் முதல் உச்சி தொட்டு தாக்குவாய் அங்கென்றே அதிலே முட்டு தாயாரை வணங்கி வேதம் போது, தாயாரை வணங்கி வேதம் போது வாக்குவாய் அசையாமல் மௌனம் கொண்டு வாசி வருமிடத்தில் மனம் வைத்து காத்து நீக்குவாய் வாசியை அங்கே அங்கே புத்து நீ நம்ம நினைத்த விடமெல்லாம் சிந்தனை பரிகிறது பாரேன் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. இந்த என்ன, நாக்குவாய் செவிமுக்கு மத்திக்கப்பால் இந்த இடத்த சொல்றாங்க. குண்டலி சக்தியை எழுப்பக்கூடிய தன்மை வரக்கூடியதான். அப்போ வாசி வரும் இடத்தில் மனம் வைத்து காத்து, நீ எது பண்ணாலும் முதல்ல வேத ஓதுறதுக்கே தாயார் வணங்கி தான் வேதமே ஓதணுமா, அதுவே சொல்லிடுறாங்க சாஸ்திரத்தில். அப்போ இந்த குண்டலினி சக்தியை மறைமுகமாக இந்த பாடலில் சொல்லிடுறாங்க. இது வாக்குவாய் அசையாமல் நம்ம மௌனமாக இருந்து இந்த குண்டலியை எழுப்புறக்கூடிய சக்தி பதஞ்சலி சூஸ்திரத்தில் அதை ஒரு பிரயோஜனம் செய்து அதன் மூலியமாக செய்யப்படுகின்ற வேள்வி என்பதனால தான் அதை நான் உங்களுக்கு இந்த வேள்விக்கு மட்டும்தான் இதை இவ்வளோ சொல்லியிருக்கேன். ஏன்னா பயன் இருக்கட்டுமே அப்படி என்பதுக்காக. அதுவும் கொஞ்சம் தானே இருக்குது, அது ஏன் இல்லைனாலும் அது வேறு மாதிரி போக போகுது நிறையான்றதை நான் ரொம்ப கண்ணுற்று பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால் பயனடைஞ்சிக்கோங்க. ஒரு பக்தர் அதுக்குள்ளாலோ. ஹலோ 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 எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? செய்யாருந்து பேசுகிறேங்க சாமி. யாருக்காக கேட்க போகிறீங்க? இப்போ சன்னுக்காக கேட்க போகிறேன். இது பிள்ளைகள் வாரம் போல இருக்கு. பையன் பேர் என்ன? பையன் பேர் சரவணன் சார். சரி, என்ன வயசு ஆச்சு? 33 வயசு ஆகுது சாமி. சொல்லுங்க, என்ன வேணும்? அவருக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலையா? பிரச்சனை ஆயிடுச்சா? இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. அவர் நிரந்தரமான வேலையில் இல்லைங்க. இல்லைம்மா, எப்போ ஒன்று தெரிஞ்சுக்கணும். நான் திருப்பி தொலைக்காட்சியில் சொல்கிறது அதான். ஒருத்தருக்கு 27 வயசுக்குள்ளே செட் ஆகலைன்னா அது 33 தான் செட் ஆகும். ஒருத்தருக்கு 33 வரைக்கும் செட் ஆகலைன்னா 37 தான் செட் ஆகும். இப்போது உதாரணத்துக்கு உங்களுடைய 33 வயசு வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்க? நீங்கள் டிவி பார்க்காதீங்க. டிவி பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும் எனக்கு, அதுக்காக சொல்கிறேன். உங்கள் 33 வயசு வரைக்கும் எப்படி இருந்தீங்க? எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இல்லை மேரேஜ் இல்லைங்க, கேரியர் எப்படி இருந்ததுங்க? எனக்கு நல்லா தாங்க இருந்தது. 33க்குள்ளே எல்லா வீடெல்லாம் வாங்கிட்டீங்களா? இப்போ வீடெல்லாம் எனக்கு எல்லா வசதிகளும் எனக்கு கிடைச்சதுங்க. இல்லைங்க, நான் கேட்குறது நீங்களே சம்பாரிச்சு வாங்கினதா? நான் தொழில் செய்ய ஆரம்பித்தேன். கல்யாணம் 23லேயே முடிஞ்சிச்சுங்க. எனக்கு 23ல கல்யாணம் முடிஞ்சிச்சு. வெளிநாடு போயிருந்தீங்களா, இங்கேயே பண்ணீங்களா? இங்கேயே தான் பண்ணாங்க. சரி, 33க்குள்ளேயே எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஆமாங்க. சரி, வீடெல்லாம் வாங்கிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க? வீடு வாங்கினீங்க, ஃப்ளாட்டு தான் வச்சுருக்கீங்க. சரி, பரவாயில்ல. கடன் இன்னும் வீடு கட்டலையா? இன்னும் கட்டலைங்க. எல்லாம் கிடைச்சிருச்சு, எல்லா வசதியும் வந்துருச்சுன்னீங்களா, அதுக்காக கேட்டேன் நான். இல்லை, ஓரளவுக்கு அந்த வசதிகள் இப்போ சரிச்சாச்சுனாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓட்டச்சட்டியை கையில் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, அதான் உண்மை. ஆமாம். நீங்கள் ஒன்றும் பெருசாக சேர்த்து வச்சு பெரிய லெவல்லாம் ஒன்றும் காசு வச்சுருக்க முடியாது. புரியுதா? ஏன் சொல்கிறேன்னா, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரேன். இது என்னன்னா, இது நீங்கள் வாங்கின சொத்து பங்காளி சொத்தான்னு பார்த்துக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது, அப்பா தாத்தா வகையிலேயே நிறைய சாபங்கள் இருக்கு இந்த குடும்பத்தில். இந்த சாபம் தான் அவனை பாதிக்கிறது. அவனுடைய 3வது வயசுலையோ ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துருக்கோம். அது என்ன பண்ணிச்சு தெரியுமா உங்களுக்கு? இந்த 3வது வயசுல அதுதான் அடுத்து வரப்போற. இந்த 3வது வயசுல வந்தது இன்ன வரைக்கும் அவனுக்கு இருக்கு. இது என்னன்னா, குழப்பம் ஏற்படுத்துறது, எங்க போனாலும் டென்ஷன் ஆயிடுறது. அவருக்கு நம்ம இயல்பான விஷயங்களுக்கு அவருக்கு இருக்காது. முதல்ல நீங்க அவருக்கு மருத்துவம் செய்யுங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது கல்யாணத்தை பாருங்க, அதுதான் நல்லது.
ஏன்னா நைட்டு தூங்குறாரான்னு பாத்துங்க, கண்டிப்பா தூங்க மாட்டாரு. அவர் நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்கல, இல்ல எது வேணாலும் காரணமா இருக்கலாம். அதுக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு அவரால், அதான் நான் சொல்றேனே, நம்ம இயல்பா இருக்க முடியாது. யாராவது ஒண்ணு சின்னது சொன்னா கூட போடான்ட்டு வந்துருவாரு. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க நேர்ல ஜெயார்ல தானே இருக்கீங்க? ஆமாங்க. நேர்ல அழைச்சிட்டு வந்து பார்த்து சரி பண்ணிக்கோங்க. நல்லது. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ ஹலோ சார், நான் ஹலோ. ஹலோ வணக்கம் சாமிஜி. வணக்கம், சொல்லுப்பா. எங்க இருந்து பேசுறீங்க? நான் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். என்னோட பேர் விக்னேஷ் சாமிஜி. விக்னேஷ், என்ன வயசாச்சு? எனக்கு 20 வயசு ஆகுது சாமிஜி. ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சொல்லுப்பா. 20 வயசுல பேசுற. விக்கி விக்கின்னு கூப்பிடுவாங்களா? என்ன கூப்பிடுவாங்க, ஆனா நான் சொல்லிடுவேன் என்ன அப்படி கூப்பிடாத அப்படின்னுட்டு. எனக்கு அப்படி கூப்பிடுறது பிடிக்காது நார்மலா. சரி, தப்பிச்சப்போ சொல்லுப்பா. நான் வந்து சுவாமிஜி இப்போ சிஏ இன்டர் எக்ஸாம் எழுதியிருக்கேன். எனக்கு வந்து ஆகஸ்ட்ல இப்போ ரிசல்ட் வரப்போகுது. எப்படி நல்ல விதத்துல வருமா சுவாமிஜி? நான் நல்லா வரட்டும்னு ஆசீர்வாதம் பண்றேன். நல்லா புரிஞ்சுக்கோ, வித்தியாசம் இருக்கு. வந்துருமா சாமின்னா வந்துரும்னா நீ எப்படி படிச்சேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் பொய்யான ஒரு தகவலை சொல்லக்கூடாதுல்ல. அதுவும் சிஏ விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். அதனால நீ வெற்றி பெறு, அதுக்கு என்னோட ஆசீர்வாதம். சரி சாமிஜி. கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது கிடைக்குமா சாமிஜி எனக்கு? ஏன்பா எல்லாருமே கவர்மெண்ட்னு கேக்குறீங்க? இல்ல சாமிஜி, எல்லாருக்கும் ஒரு இருக்காதா சாமிஜி? அப்படி இல்லடா, உனக்கெல்லாம் நல்ல திறமை இருக்கு. நீ ஒரு குட்டி கவர்மெண்ட் மாதிரி 10 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கு. சரி சாமிஜி. ஏன் அதை முயற்சி பண்ண மாட்டீங்க? ஒரு கூட்டுக்குள்ளேயே நம்ம போய் உட்கார்ந்துடுறோம்பா. அரசாங்கம்னா எல்லாருக்கும், இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு இருக்கட்டும். இப்ப நீ நல்ல திறமைசாலியான பையன், நீ எல்லாம் முயற்சி பண்ணி ஒரு 10 பேருக்கு வேலை கொடுங்கப்பா. புரியுதா? ஆனா விக்னேஷ் கண்டிப்பா பேர் வேண்டாம். புரியுதா? என்ன உன் நட்சத்திரம்? பரணி சாமிஜி. பாரு, அதுதான் சொன்ன. பரணிக்கு ரோகிணி பேர் வைக்க கூடாது. விக்னேஷ்னா ரோகிணி நட்சத்திரம். புரியுதா? பரணிதே வச்சுக்கப்பா. சரி சரி. லட்சியன்னு வச்சுக்கப்பா. என்ன சாமிஜி? லட்சியன். அதை வச்சுக்கோ. சிஏவை முயற்சி பண்ணு, பாஸ் பண்ணு, நல்ல நிலைமைக்கு மேல மேல வா. சரி சாமிஜி. அப்புறம் இந்த படிப்பு சம்பந்தமா நமக்கு சிங் மந்திரம் சொல்லலாம் இல்லையா சாமிஜி? அது வந்து படிப்புக்கு இல்ல தம்பி. என்னோட இணையதளத்துக்கு போங்க. அதுல தேர்வில் வெற்றி பெறன்னு இருக்கும் பாருங்க. சரி சாமி. அத ஃபாலோ பண்ணுங்க. அது நல்ல லெவல்ல கொடுக்கும். அது ஓகே ஓகே. நல்லது தம்பி. லட்சியம் இருக்கணும். அதாவது ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். நான் திடீர்னு எப்பயாச்சும் தோணும் பொழுது கோயிலுக்கு போயிருந்தேன். அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். பெருமளவுக்கு அந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க நிறைய பேர். அது எங்கே ஏதுன்றதெல்லாம், ஏன்னா அது ஒரு சூட்சுமம்னு வச்சுக்கோங்களேன். போகும்பொழுது என்னாச்சு, முடிச்சுட்டு வரும்பொழுது ஒரு நண்பர் ஒருத்தர் ஓடி வந்தார். சாமி 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 சாமினார். என்னப்பா இவர் சாமின்னு சொல்லுப்பார். இல்லை, நான் தான் இந்த சுடுகாட்டில் வெட்டியானா இருக்கிறேன்னார். என்னப்பா சொல்லுங்க ஐயா அப்படின்னு. இல்லை, எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம். நாங்கள்லாம் வந்து சில சாங்கியம் பண்ணுவோம், பாட்டு பாடுவோம், இந்த சடலங்களுக்கு அது மாதிரிலாம் பண்ணுவோம். நீங்கள் அதே மாதிரி ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு மனிதன் இறந்த பிறகு சடலங்களுக்கு வந்து சம்பிரதாயப்படி பூஜைகள் பண்ணுறாங்களே, அந்த வழிபாடு செய்கிறாங்களே, அது எதனாலன்னு எங்களுக்கெல்லாம் விளக்கம் தெரிஞ்சுதுன்னா இன்னும் நாங்கள் வந்து நல்லா, இது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ரொம்ப 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 எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இது. இதை பற்றி யார் சிந்திக்க போகிறாங்க? பாருங்க, நான் நினச்சி ரொம்ப ரொம்ப மறண்டே போயிட்டேன். அவர் கேட்ட கேள்வி. அவர் என்ன கேட்குறார், ஒவ்வொரு மனிதனும் பிறந்து இறக்கும் பொழுது சடலங்களுக்கு இத்தனை விதமான சடங்குகள் தேவையா? இந்த சடங்குகள் ஏன் செய்ய வேண்டும்? இதற்கு சாஸ்திரத்தில் ஏதாவது விதி இருக்கிறதா? இதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டா நாங்களும் நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தலாம் இல்லையா சாமி? எங்களை மாதிரி ஆளுங்களை யாருமே இந்த மாதிரி இருக்குதான்னு ஒன்று தெரியாமல் இருக்கே, அதனால் கேட்டேன். எப்போ நீ படிச்சிருக்கல, எங்கள் வழக்கப்படி சாங்கியங்களை வழி வழியாக பண்ணுறத நாங்கள் அந்த சம்பிரதாயத்தின்படி பண்ணிகிட்டு இருக்கிறோம் சாமி, இதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னார். இது வந்து உண்மையிலே சொல்கிறேன், ஆன்மீகத்தில் இல்லாத சிந்திக்காத ஒரு விஷயத்தை நீ என்கிட்ட கேட்டுட்ட. எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி. இதில் நிறைய ரகசியம் உண்மையிலேயே இருக்கப்பா, சாஸ்திரப்படியே இருக்கப்பா, மனிதன் படியே இருக்கப்பா. நான் வந்து
தொலைக்காட்சியில் சொல்கிறேன். இது பல பேரும் தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா மரணமும் சடலமும் என்பது ஒரு பெரிய விஷயம்ப்பா. அது அதை வந்து நான் தொலைக்காட்சியில் முடிந்த வரை சொல்லுகின்றேன். அது பெரும் விளக்கமாக சொன்னால் 10 நாள் தொடர்ந்து பேசணும். அதை நான் அதை சுருக்கி சொல்லுகிறேன் என்று சொன்ன ஒரு பக்தர். ஹலோ ஹலோ ஜி. சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? நாகலட்சுமி ஜி. யாருங்க? பேசுறேங்க ஜி. என்னம்மா? நாகலட்சுமி. திண்டுக்கல்ல இருந்து பேசுறேங்க ஜி. மா நீ டிவி பார்த்தீங்கன்னா இங்கே கட் ஆகிடும். டிவியை பார்த்துக்கிட்டே என்கிட்ட பேச ஏன்னா எனக்கு இங்கே எக்கோவா கேட்குது. சொல்லுங்க, நாகலட்சுமியா? ஆமாங்க ஜி. என்ன வயசாச்சு? 49 ஜி. எவ்வளோ? 49. யாருக்கா கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக தான் ஜி கேட்கணும். பொண்ணு பேர் சொல்லுங்க. ரேணுகா தேவிங்க ஜி. ரேணுகா தேவியா? ஆமாங்க ஜி. அழாதீங்கம்மா, அழாதீங்க. என்ன வயசாச்சு அவளுக்கு? உங்கள்ட்ட ஆசீர்வாதம் நம்பி ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கு, கிடைக்கவே இல்ல. நீங்க கிடைச்சிருச்சு. எங்க பொண்ணு கஷ்டப்படுது, நானுமே கஷ்டப்பட்டு இருக்கேன். என்ன 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 சொல்லுங்க, பொண்ணுக்கு என்ன பிரச்சனை முதல்ல சொல்லுங்க. பொண்ணுக்கு நேரம் 6-7 வருஷம் ஆகுது. ஒரு பொண்ணுங்க அவங்க 2 பேத்துக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டோம் சொல்லிட்டு வந்துட்டாங்க. பொண்ணு பேத்தியோட இங்க எங்க வீட்டுல தாங்க இருக்கு. கல்யாணம் அவ லவ் மேரேஜ் பண்ணாளா? ஆமாங்க. ஓ, எவ்வளவு நாள் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி திருப்பி பிரிஞ்சுட்டா? 2010 2011 பொண்ணு பிறந்திருக்காங்க ஜி அவளுக்கு. சரி, பரவாயில்லம்மா. உங்களுக்கு உங்க கணவர் என்ன பண்றாருமா? எங்க கணவர் பஞ்சு மில்ல தாங்க ஜி வேலை பார்த்தாரு. என்னம்மா? டெக்ஸ்டைல் தாங்க ஜி வேலை பார்த்தாங்க. புரியலம்மா எனக்கு. பஞ்சாலைங்க ஜி. பஞ்சு மில்லுலங்க ஜி. பஞ்சு மில்லுல இருக்காரு. சரி 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 சரிம்மா. ஆமாங்க ஜி. இது சொந்த வீடா வாடகை வீடாம்மா? கஷ்டம்தாங்க ஜி. நான் சொல்றேன். இது கஷ்டம் ஒன்றும் இல்லை. 2-3 விஷயம் இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இருக்கிற வீடு ரொம்ப தப்பா இருக்கு. சரிங்க ஜி. முதல்ல அதை கண்டுபிடிங்க. சரிங்க ஜி. இது சொந்த வீடா இது? ஆமாங்க ஜி. எவ்வளோ வருஷம் ஆச்சு கட்டி? இப்போ இது 19 வருஷம் ஆக போகுதுங்க ஜி. இது கட்டிட்டு இருக்கும் போதே 3வது வருஷம் ஏதாவது பிரச்சனை வந்ததா அந்த வீட்டில்? இல்ல, இந்த வீடு கட்டின வீடு தாங்க ஜி. நாங்க விலைக்கு வாங்கி இங்க வந்தோம். 3வது வருஷம் பிரச்சனை தாங்க ஜி, ரொம்ப பிரச்சனைங்க ஜி. ஏன்னா அது நான் சொல்றேம்மா, அது 3 வருஷத்துக்கு மேல அந்த வீடு நல்லா இருக்காது. அது ஒண்ணு. 2வது, வடகிழக்கு ஈசானிய பாகம் இருக்கு இல்லையா? ஆமாங்க ஜி. அந்த இடத்துல செப்டிக் டேங்க் ஏதாவது இருக்கா? இல்லைங்க ஜி. ஈசானிய மூலையில தண்ணி டேங்க் தாங்க ஜி இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பழைய வீடு இருந்தது இல்ல? ஆமாங்க ஜி. அந்த பழைய வீடு இருக்கும்போது அங்க ஏதாவது செப்டிக் டேங்க் மாதிரி ஏதாவது வச்சிருந்தாங்க? இல்லைங்க ஜி. எம்டி பிளேஸா தான் இருந்துச்சு. நாங்களா தான் ஜி சனி மூலையில தண்ணி நிப்பாட்டினாங்க ஜி. எம்டி பிளேஸா தான் இருந்தது அது? ஆமாங்க ஜி. இல்லம்மா, அது எனக்கு எங்க டவுட் வருதுன்னா 2 டவுட் இருக்கு. ஒன்னு, பள்ளமா இருந்து கிணறு ஏதாவது இருந்து அதை மூடிட்டு அந்த வீடு கட்டினாங்களா? ஒண்ணு. சரிங்க ஜி. 2வது வந்து அந்த மனையில பாம்புகள் அடிபட்டது 2வது. சரிங்க ஜி. 3வது, அது பங்காளிகள் சொத்தா அப்படின்னு இல்ல பிள்ளை இல்லாதவங்க சொத்தா? சரிங்க. இது தெரியுமா உங்களுக்கு? தெரியும் ஜி. அவங்க நல்லா வாழ்ந்தவங்க தான் ஜி. தொழில் பண்ணி தான் வீடு கட்டி விக்கணுமேன்றக்காக பண்ணாங்க ஜி. கிறிஸ்டியன் தான் அந்த இடத்த வாங்கி வீடு கட்டினாங்க. அதுக்கு முன்னாடி நாயுடு சாலுங்கள்ட்ட தான் இருந்துச்சு. இல்லம்மா, அது வந்து எப்படின்னா, அது மனை வந்து நீங்க கட்டின வீடை வாங்கி தானமா இடிச்சிங்க? இல்லங்க ஜி, இடிக்கலங்க ஜி. எம்டி பிளேஸோட வீடு இருந்துச்சுங்க ஜி. இப்ப எம்டி பிளேஸ்ல தான் ஜி வீடு கட்டி இருக்கிறோம். அப்ப அந்த பழைய வீடு அப்படியே தான் இருக்கா? பழைய வீடு அப்படியே தான் ஜி இருக்கு. எனக்கு அந்த வீடு மேலதான் சந்தேகம் இருக்கு. அந்த வீடை வந்து பாத்துக்கோங்க. சரிங்க ஜி. உங்க வீட்டையும் பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். சரிங்க ஜி. அடுத்தபடியா இது உள்ள என்ன ஆயிருக்குதுன்னா, பெண்கள் வழிபாடு, அதாவது இந்த பெண் வழிபாடு சில பூவாடக்காரின்னு சொல்லுவாங்கல்ல சில பேர். ஆமாங்க ஜி. அந்த வழிபாடு ஏதாவது இருந்து விட்டுட்டீங்களா வழியில இடையில? இல்ல நீங்க இல்ல சொல்றேம்மா, இல்லன்னா அம்பாளுக்கு நேர்ந்துகிட்டு ஏதாவது செய்யாம இருக்கீங்களா? சரிங்க ஜி. இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்க ஜி. இது வந்து அசுரச்சாபன்னு பேரு இதுக்கு. சரிங்க ஜி. இது என்ன பண்ணும்? பண இழப்புகள், மன இழப்புகள், சந்தோஷமின்மை, உடலால் நோய், வளர்ச்சியின்மை, வாழ்க்கை கேடு, உத்தியோகம் உயர்வு இல்லாம உத்தியோகமே கிடைக்காத, தொழிலும் பிரச்சனையா இருந்துட்டு இருக்கும்மா. ஆமாங்க ஜி, எல்லாமே உண்டுங்க ஜி. இது வந்து கொஞ்சம் நம்ம ரொம்ப உஷாரா பார்க்கணும். வெள்ளிக்கிழமைமா? சரிங்க ஜி. எங்க விஷ்ணு துர்கை, வருத்தப்படாதீங்கம்மா, விஷ்ணு துர்கை எங்க இருக்கோ சரிங்க அங்க ஒரு மந்தார இலை இல்ல வாழை இலையில பச்சரிசி வந்து பரப்பிட்டு, ஒரு வாழை இலையில இன்னொரு வாழை இலையில
மஞ்சள் அரைச்சி அர்ச்சதை பரப்பிட்டு சரிங்க ஜி. ஒரு பூசணிக்காய் சின்னதா வாங்கி வெட்டி சரிங்க ஜி. பச்சரிசியில போடும்பொழுது நெய் ஊற்றி வெள்ளை நிறத்துல திரி போடுங்க. சரிங்க ஜி. மஞ்சள்ல இருக்கிறத வந்து உள்ள நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சள் நிறத்துல துணி போடுங்க, திரி போடுங்க. சரிங்க ஜி. வெள்ளிக்கிழமை 3 வெள்ளிக்கிழமை இதை செய்யுங்க. சரிங்க ஜி. முதல் வெள்ளிக்கிழமை வட்டமா பிரசாதம் செய்யுங்க. சரிங்க ஜி. 2வது வெள்ளிக்கிழமை 3 வித பிரசாதம் செய்யுங்க, சாப்பாடு. சரிங்க ஜி. 3வது வெள்ளிக்கிழமை 3 விதமான இனிப்பு செய்யுங்க. சரிங்க ஜி. இதை நிவேதம் பண்ணி கொடுங்க. சரிங்க. 3வது வெள்ளிக்கிழமை நீங்க பொண்ணோட சேர்த்து மஞ்சள் உங்க கையால் அரைக்கணும். சரிங்க ஜி. அந்த அரைச்ச மஞ்சளை 2 பேர் அந்த அம்பாளுக்கு கொடுக்கணும் கொண்டு போய். சரிங்க ஜி. அப்படி மஞ்சளை கொடுக்கும்பொழுது நீங்க சொல்ல வேண்டியது ஓம் நிவாரண அனுகிரக ஸ்ரீம் ஸ்பதா அப்படின்னு சொல்லணும். சரிங்க ஜி. உங்க பொண்ணு சர்வ தோஷ நிவாரண தேவதாபியோ நமஹா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சரிங்க ஜி. இதை கொடுத்துட்டு 3 சுமங்கலிக்கு அன்னைக்கு யாருக்காவது தானம் கொடுக்கணும். சரிங்க ஜி. 3 சாதுகளுக்கு யாருக்காவது தானம் கொடுக்கணும். சரிங்க ஜி. 3 பிராமணருக்கு யாருனாவது தானம் கொடுக்கணும். இதை குடும்பத்தோட செய்தீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து வெளில வருவீங்க. சரிங்க ஜி. சரிங்க. நல்லதும்மா. சரிங்க ஜி. நல்லதும்மா. நமஸ்காரம்மா. அப்போ அவர் கேட்ட போது உண்மையிலே நீங்களே சிந்திச்சு பாருங்களேன், இது யாருமே வந்து யோசிச்சிருக்கவே முடியாது. உண்மையிலே எனக்கு அவர் கேட்டது வந்து ஒரு அதிசயமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு மனிதருக்குள்ள இப்படி ஒரு கேள்வியா? அவர் இதை தெரிஞ்சுக்கணும், அவர் துறை அது, அவர் தெரிஞ்சுக்கணும்னு பிரியப்படுறாரு. ஆனால் இதில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ ரகசியம் இருக்குது தெரியுமா? என்ன தெரியுமா? மரணம் என்பது அதிகமாக பயப்படுறவங்க தான் அதிகம். மரணத்தை கண்டு அஞ்சுகிறவர்களுடையது தான் ரொம்ப பெரிய லெவல். அடுத்தபடியாக என்னன்னா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நோவில்லாமல் சாகணுங்கிறது 2வது. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாதுன்னு சாகணும்னு நினைக்கிறது 1. ஏன்னா நோய்வாய்ப்பட்டு எல்லாருக்கும் தொல்லை கொடுத்து போனால் என்ன ஆகுறதுன்னு. இன்னும் பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சுமங்கலியாக போக வேண்டும் என்பது பெண்களுடைய அதிகமான பிரார்த்தனை. இன்னொரு தரப்பில் பார்த்தீங்கன்னாக்கா எது போனாலுமே பயந்து 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 நம்ம சாகிறதுங்கிறது அது ஒரு பெரிய கொடுமை. நோய்களால் மரணம் அடையாமல் இருக்குது. இப்படி சாவு என்பது ஒரு பெரிய 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 விஷயம். என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் சிவம்னு நம்ம ஒரு சக்தியை எடுத்துக்கிட்டாலே அதுக்குள்ள சபமே சிவசக்தின்னு கூட சில இடத்துல இருக்குது. ஒவ்வொரு ஞானிகளும் தவ வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டிருக்கிறான். இப்போ நம்மளே இயல்பாக நம்மளே பாருங்க, நம்ம தூங்குவதே ஒரு மரணம்தான். நாம் தூங்கும் பொழுது மூச்சு இருப்பதனால் மனிதனாக கருதப்படுகிறது. மூச்சு போனால் நம்மளும் சடலம்தான். ஆனால் அந்த தூங்குகிற நேரத்தில் என்னென்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இயல்பாகவே மூச்சு செயல்பட்டு அந்த தூக்கி எழுந்துவது என்பதே அது ஒரு பெரிய அபூர்வம் தானே. சரி, இப்போது அவர் கேட்ட கேள்விக்கு வருவோம். இந்த சாவு முதல்ல என்ன? உடல்தான் அழிகிறது, ஒவ்வொருவருடைய ஆன்மாவும் அழியவில்லை. செத்து போகிறது உடல் தான், ஆனால் ஆன்மாவுக்கு சாவு கிடையாது. அதுக்கு பிறவி உண்டு. அந்த பிறவி வந்து எப்படி ஒன்றாலும் எடுக்கும். இது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டா பாருங்கள், ஒரு தென்னை மரம் வந்து அழிஞ்சு போச்சுன்னா அடுத்து ஒரு தென்னை மரம்னு சொல்லுவோம். ஒரு அரச மரம் அழிஞ்சு போச்சு அடுத்து ஒரு மரத்தை வைக்கிறோம்னா அரச மரம்னு சொல்லுவோம். ஒரு வாழை மரம் அழிஞ்சு போச்சு இன்னொரு வாழை கன்றை நட்டால் அது வாழை மரம் என்று சொல்லுவோம். நீங்கள் எதை வேணாலும் அதுக்கு பேர் இருக்கும். அழிஞ்சாலும் அது தென்னை மரம் அழிஞ்சு போச்சுப்பா, வேறு தென்னை மரம் வச்சுக்கிடாது. ஆனால் ஒரு பெயர் உள்ள மனிதன், ஞாபகம் எந்த பெயர்னா இருக்கட்டும், அது குமரன் யாராவது இருக்கட்டும், எந்த பெயர் உள்ள மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கு பேர் சடலம். அதே மனிதனுக்கு வந்து இன்னொரு முளைக்க போகுது, இன்னொரு பிறவியில் அவனுக்கு அதே பேராக வரப்போகுதுன்னா வரவே வராது. அதுதான் இயற்கைக்கும் மனிதனுக்குள்ள ஒரு விஷயம். அப்போது பெயர் இருக்கின்ற ஒருவன், மூச்சு இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒருவன் மரணம் சம்பவித்தால் அது பிணமாக மாறிவிடுகிறது. அதுக்கு தான் சடலம். அதற்கு போய் சாங்கியம் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம பிறப்பு முதல் இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய, நான் எத்தனையோ இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன், பும்சவரனும் அப்புறம் சீமந்தோயும்
நாமகரணம், இப்படின்னு பல விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இருக்கும் பொழுது நாம் செய்கின்ற சுப சடங்குகள் எல்லாம் நாம் மகிழ்வாக இருப்பதற்காக, ஒரு மனிதனை சார்ந்தவன் மகிழ்ச்சிக்காக உருவாக்கப்பட்டது அந்த சம்பிரதாய சடங்குகள். ஆனால் இறந்த பிறகு செய்கின்ற அந்த சடங்கு ஆன்மா மகிழ்ச்சியடைய, அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம். அந்த ஆன்மா மகிழ்ச்சி என்பது என்னன்னா, அடுத்த பிறவி எதுவாயினும் அப்பிறவியில் அது புனிதப்பட்டு பக்குவப்பட்டு தான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தூண்டுகின்றது தான் சவத்துக்கும் சடலத்திற்கும் செய்கின்ற சம்பிரதாயம் என்பதை கருத்தில் வச்சுங்க. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த சடலத்துக்கு செய்யும் பொழுது ஆன்மா பார்த்து கொண்டிருக்கும். அது என்னென்ன பார்க்குது? யாரெல்லாம் உற்றார் உறவினர்கள் உண்மையாக அழுகிறானா, எப்படி அழுகின்றான், அவன் அழுது என்னென்ன பண்ண போகின்றான், அல்லது உடன் வருபவர்கள் யார் யார், எத்தனை கூட்டங்கள் அவருக்கு வருகிறது, யாரெல்லாம் அதில் உண்மையாக இருக்கிறார், யாரெல்லாம் போலியாக இருக்கிறார், அப்படி என்பதை அவர் இருக்கும் பொழுது அந்த இறந்த பிறகு சடலத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா பார்த்து கொண்டிருக்கும். அது பார்க்கும்போது தான் ஒருத்தன் எவ்வளோலாம் நல்லதை செய்திருக்கான், எவ்வளோலாம் கெட்டதை செய்திருக்கான்றது அந்த ஆன்மாவுக்கு தெரிய வரும். அப்படி தெரியும் பொழுது, அடப்பாவிகளா இப்படி அழுகுறானே, இவ்வளோதானா நம்ம சேர்த்த சொத்து, இவ்வளோதானா பிள்ளைகள், இவ்வளோதானா பிள்ளை குட்டிகள் எல்லான்றது அந்த ஆன்மா ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து கொண்டு இருக்குமா, எந்த அளவுக்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத. இது பார்த்து கொண்டிருக்கும் போது என்ன ஆகும், அப்போது இந்த பிறவியில் நம் உடல் போய்விட்டது, நாம் மரணம் சம்பவிட்டோம், இந்த ஆன்மா பிறவி எடுக்குமே, ஆனால் நாம் இதையெல்லாம் சரிபடுத்தி கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை அதுள் தூண்டப்படுகிறதாம். 2 வட்டம் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா மூணாவது வட்டம் வந்துருச்சு. அடுத்த வாரம் காத்துக்கிட்டு இருங்க. இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ஆனால் பயங்கர ரகசியம் இருக்கிறது. அந்த ஆன்மா ஆவி ஆகுமா, அது பேய் ஆகுமா, அது ஏன் பேய் பிடிச்சு ஆடுறாங்க, பேயெல்லாம் இருக்கா, இதில் உள்ள அது வேற போகுது, அப்புறம் எவ்வளோ ரகசியங்கள்லாம் இருக்குதுல. காத்துட்ருங்க, அடுத்த வாரம் பார்க்கலாம். பலமும் நலமும் ஒன்று குமிழ நம் ராஜ் தொலைக்காட்சியின் வாயிலாக ஆத்ம சங்கமம் என்ற நம் நிகழ்ச்சியின் மூலியமாக முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கப் பெற்று எல்லோரும் நன்றாக இருக்க அந்த பாம்பன் சுவாமிகளுடைய திருவருள் கூட்டி வைக்கட்டும். அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம்.